வர மாதிரி சுத்தி வர அந்த கோயில்ல சனி கேது ராகு எல்லாத்தையும் சுத்தி வருவாங்கல்ல அந்த மாதிரி. உங்களை எல்லாம் வந்து நான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, உங்களை பத்தி பாராட்டி பேசலாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது விஜய் டிவினாலே ராஜா ராணி த எபிக் தி மாஸ், அதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பா ராஜா ராணி ஹீரோயினுக்காகவே ஃபேன்ஸ் இருக்காங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? நீ ஏன் தேங்க்யூ சொன்ன? ராஜா ராணி ஹீரோயின் யாரு? நயன்தாரா நஸ்ரியா, அவங்க தான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க பண்ணது ஒரு மாஸ், ஒரு எபிக். அந்த டைட்டில்ல நயன்தாராவை நம்ம பார்த்துட்டோம். அதே டைட்டில்ல இப்போ உடனே பார்க்கறது மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் அந்த ஏமாற்றத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க மனசா? கொஞ்சம் மேனஸா பதில் சொல்லுங்க பாப்போம். இல்ல அது அவங்க அங்க ஹிட் பண்ணிட்டாங்க, இங்க என்னால முடிஞ்ச ஹிட் நான் பண்ணேன். என்ன பண்றீங்க அந்த ஹிட்காக? நீங்க என்ன பண்றீங்க அந்த சீரியல்ல சொல்லுங்க. ஹிட்டுக்காக நடிக்க கத்துக்கிறேன். நடிக்க கத்துக்கிறீங்க. நீங்க நல்லா நடிப்பீங்களே, எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க நல்லா நடிப்பீங்க. என்ன சஞ்சீவ், நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆளை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம விஜய் டிவியோட பியூட்டி குவீன், இவங்க வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்றதுக்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு பர்சனாலிட்டி தான் அறந்தாங்கி நிஷா. அந்த அறந்தாங்கி நிஷாக்கு அப்புறம் ஒரு பியூட்டினா அது நம்ம பவித்ரா தான். அதாவது இவங்க சீரியல்ல வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டாங்களாம், பழக மாட்டாங்களாம். ஆனா ஒரு புரோட்டா சுட்டு கொடுத்தாங்கன்னா மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்களாம். சீரியல்ல நடுவுல ஏதோ ஒண்ணு கழுத்துல ஏதோ போட்டு விட்டாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சு, சாப்பாடு தானே முக்கியம். அதான் நாள் நீ மத்தவங்க கழுத்து எடுத்துருப்ப, அதான் உன் கழுத்து எடுத்துட்டாங்க சீரியல்ல. சரி, அடுத்ததான் நம்ம முக்கியமா இன்னொருத்தவங்களை பத்தி சொல்லி ஆகணும். அதாவது சித்ரா. ஆன்லைன்ல விற்காத பொருளை கூட இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா வீடு வீடா போய் வித்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுல இவங்கள்ட்ட இன்னொரு சிறப்பு அம்சம் வேற இருக்கு. என்னன்னா, இவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேனல் இருக்குன்னா அது சேனல் மட்டும் தான். உங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் தானம்மா? ஆமாமா. டைரக்டர் வந்திருக்காப்லையா? வந்திருப்பாரு, அங்கதான் உட்காந்துருப்பாருமா. டைரக்டர் சார், டைரக்டா சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். ஆமா. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்தம் படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மளிகை கடை இருக்கும். 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, 4 ஒய்ஃப் இருப்பாங்க. சரி விடுங்க, அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லையே. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்ப நீங்க சமுத்திரம் படத்தை எடுத்துக்க. சமுத்திரம் படத்துல 3 அண்ணன் 3 ஒய்ஃப். அந்த கதைக்கு இந்த கதைக்கு சுத்தமா சம்பந்தம் கிடையாது, விட்டுருங்க. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்ப நீங்க வானத்தை போல படத்தை எடுத்துக்கங்க. அதுல 4 அண்ணன் தம்பி, 3 படத்துல எதுவுமே சம்பந்தம் இல்லையே. அது ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்ததா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஆளே இவங்க தான். சீசன் 5ல நாங்க கண்டஸ்டண்டா வந்தோம். நாங்களை வந்து எங்களை இவங்க தான் வளர்த்து விட்டாங்க, அவங்கள தான் வளர்த்து விட்டாங்க. நான் பொய் சொல்ல விரும்பல. எங்களை உண்மையா வளர்த்து விட்டதே ஜாக்லின் தான். ஏன்னா நாங்க கலாய்க்கிற ஒவ்வொரு கலாயும் நின்று வாங்கி வாங்கி எல்லாரையும் வளர்த்து விட்ட ஜாக்லின் இன்னைக்கு அது வளராம இப்படி நடக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய டான்ஸரை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, அவர் பெரிய டான்ஸர். இப்ப வந்து அவங்க ஒரு பெரிய டான்சர் இல்லையா, அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஜாக்லின் நீங்க சொல்லுங்க, இப்ப சோத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோத்துக்கா வீட்ல அம்மா போடுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சும்மா? வீட்ல இப்ப தண்ட சோறுமா அப்படிதான் வந்திருக்கீங்க? ஆமாமா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது மாதிரி குட்டா வந்துருவீங்க, ஜோக்கர் காஸ்டியூம் ஒண்ணு போட்டுட்டு வந்துருவீங்க எல்லாம் கிளம்பி. இந்த காஸ்டியூம்க்கு என்ன குறை சொல்றா? உன் வாய்ஸ்ல தான் கொஞ்சம் குறை. உட்கார். அடுத்ததா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு லெஜெண்ட். Thank you. இவங்க வந்து விஜய் டிவில யாரு என்னன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. Thank you தீனா. இவங்க விஜய் டிவில யாரு என்னன்றது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க விஜய் டிவில ஒரு ஆங்கரா, ஒரு ஜட்ஜா, ஒரு கெஸ்டா, ஒரு செலிபிரிட்டியா, ஒரு ஹவுஸ் கீப்பிங்கா, ஒரு செக்யூரிட்டியா, இல்ல ஆயமாவா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுன்னா நம்ம பிரியங்கா தான். தேங்க்ஸ் பா. இருந்தாலும் விஜய் டிவில வந்து ஆங்கரிங் சான்ஸ் கிடைக்கிறது சாதாரண கிடையாது. அது ஒரு பிராண்ட், அது ஒரு ஸ்டாண்டர்ட். அதுக்கு வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஸ்பான்டேனியஸ் பர்சனால மட்டும் தான் முடியும். Thank you தீனா. அது வந்து யாருன்னா நம்ம பப்பு. இந்த பேசினங்க மூஞ்சி கீஞ்சிலாம் உடைச்சிருவேன். மூஞ்சி எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் ஓ மூஞ்சி மாதிரி ஆயிடும். உட்காரு. தீனா, 5 பேர் இருக்காங்கடா. 5 பேரும் டிஃபரெண்ட் மல்டி டேலண்டட் கேர்ள்ஸ் தெரியுமா? அப்படியா? நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்மே தெரியும். என்ன தெரியும்? சிலம்பம் கத்துப்பேன். சிலம்பம் சுத்துவீங்க? நீ சிலம்பம் மட்டுமா சுத்துற? சேனல் எல்லா சேனலும் தான் சுத்துற. ஓவரா கலாச்சிட்டு இருக்க. நான் சசிகுமார் சார் மாதிரி சிரிப்பேன்பா. பண்ணுங்க. எங்க வீட்ல எல்லாம் அமாவாசைக்கு காக்காவை இப்படிதான் கூப்பிடுவாங்க.
ஓகே தேங்க் யூ ப்ரொசீட் டு ஓகே அவ பாட்டு பாடுவா சூப்பரா பாட்டு பாடுவா ஜாக்லின் பாடுங்க ஒரு பாட்டு மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னல்லோரம் நிற்கிறேன். அவ்வளவுதான். அடுத்து லோக்கல் ட்ரெயின்ல உனக்கு அருமையான ஒரு வேலை இருக்கு. தேங்க்ஸ்டா, இந்த வேலை கிடைச்சிருமா? நான் வருவேன் அடிக்கடி லோக்கல் ட்ரெயின்ல உனக்கு காசு போறதுக்குனே வரேன். அதாவது நம்ம பவித் எங்களை மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களப்பா, நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லார்ட்டையும் ஏதாவது பேசிங்களா? அப்படி இப்படி சஞ்சீவ் பத்தி பேசலாம். சீரியல்ல வந்து அந்த பொண்ணை தொடவே மாட்டாரு, வெளில வந்து அந்த பொண்ணை விடவே மாட்டாரு. தெரிஞ்சு போச்சா? குரேஷி டைட்டில் வின்னர் குரேஷி வந்திருக்காருங்க, கண்ணாடி போட்டு. அவர் சீரியல்ல தான் நடிக்கிறாரு. அவன் ஃபைனல்ஸ்ல பார்த்தது, அதுக்கப்புறம் ஃபைனலா இப்பதான் பாக்குறவா. கலக்க போதையார்ல கெட்ட போட்டு பண்றான்னா ராஜா ராணில போய் சாமியார் வேஷம் போடுற, புலி வேஷம் போடுற, எல்லா வேஷமும் போட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்ப ஷரத் பா உன் கூட செஞ்சானே ஷரத், அவன் அங்க இருக்கான். ஷரத்துக்கிட்டியா? அவன் என்ன பேச போறான்? அவன் கூட பண்ணும்போதே ஒண்ணும் பேச மாட்டான், இப்ப என்ன பேச போறான்? உட்கார்றான். பப்பு அதெல்லாம் விஜய் டிவி பண்ண தப்பு. நான் ஏதோ ஒரு ஃப்ளோக்காக அவன் வந்து ஒரு பெஸ்ட் ஆங்கர் ஸ்பாண்டன்ஸ் ஆங்கர் சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். இதுக்கு மேல உன்னை பங்கமா கலாய்க்க முடியுமா? அதுக்காக தான் சொன்னேன். கிரேஸ் அக்காட்டியும் ஏதாவது சொல்லிட்டு போயிடு. கிரேஸ் அக்கா தெரிஞ்சுங்க, ஜட்ஜா இருக்கவங்க எல்லாம் ஆங்கரா வராங்க. நீங்க தான் இப்ப ரீசெண்டா ஜட்ஜா இருக்கீங்க, பாத்துங்க அடுத்த சீசன் என்ன உண்டு. நீங்க யோசிங்க, ஆல்ரெடி ஆங்கரா தான் இருக்கீங்க, அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் தான். சரி ஓகே, நீங்க நேரா கூப்பிட்டீங்க, நான் நேரா வந்துட்டேன், பேசிட்டேன். ஓகேவா?